பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளில் கர்த்தருடைய மகிமை காண செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சக்கரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். ஆம் தேவஜனமே, ஆமேன். கர்த்தர் சொல்கிற வார்த்தை காலை வேலை. ஆமேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கணும் இல்லையா? அதே போல் ஒரு பட்டணத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா ஒரு காம்பவுண்ட், ஒரு மதில் இருக்கணும். மதில் இல்லைன்னா அந்த வீட்டுக்கும் பாதுகாப்பு இல்லை, அந்த பட்டணத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், நமக்கு பாதுகாப்பாக, நம்மளோட வீட்டுக்கு பாதுகாப்பாக, குடும்பத்துக்கு பாதுகாப்பாக கர்த்தர் இருப்பார் என்றார். அது மட்டும் இல்லை, வெறும் ஒரு மதிலாக இல்லை, அக்கினி மதிலாக. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் எவ்விதமாக ஹனனியா, அசரியா, மிஷேல் என்றப்பட்ட ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆமேன் அக்கினியில் போடப்பட்டும் ஆமேன் அது நடுவில் நேபுகாத்நேசர் கண்கள் பார்க்க வைத்தார் இல்லையா? 4 தேவன் அவர்களோடு இருந்து எவ்விதமாக காப்பாற்றினார். அது மட்டும் இல்லை, அக்கினி மதிலாக கர்த்தர் இங்கே இருப்பார். அக்கினியில் ஒருவேளை நீங்கள் அக்கினி அந்த ஒரு சூழ்நிலை கடந்து போயிருக்கலாம். வாழ்க்கையில் அந்த ஒரு அக்கினி மயமான ஒரு ஆமேன் ஒரு சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆமேன் அந்த உஷ்ணம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சுச்சுவேஷனில் மட்டும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லலை, கூட இருந்து உங்களை நான் ஆமேன் அக்கினி மதிலாக இருப்பேன்றார். அதே போல நம்ம குடும்பத்தை கர்த்தர் காப்பாராக. அதே போல அதே வாசம் சொல்லப்படுகிறது கடைசி பக்கத்தில், மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் நடுவில் மகிமையா இருப்பார். நம்ம பார்க்கிறோம் விதமாக யோவான் 11 அதிகாரத்தில் லாசரு மரித்ததுக்கு அப்புறம் மார்த்தாலும் மரியாதை வந்து கர்த்தர்கிட்ட வருவாங்க, ஆண்டவராக இயேசு கிட்ட வருவாங்க. ஆனால் மார்த்தாள் கிட்ட ஆண்டவராக இயேசு சொல்லுவார், நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். ஆமேன் ஆமேன். ஆம் தேவச்சானமே, நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தருடைய மகிமையை காணணும். நம்ம விசுவாசிக்க விதமாக நம்ம தேவாலயம் சாலமோனோட தேவாலயம் பிரதிஷ்டை செய்யும் போது மகிமை, தேவனோட மகிமை மூடியதோ அது எதே போல வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தருடைய மகிமை மூடினதோ அதே போல மகிமையை நம்ம கர்த்தர் காண செய்வார். அந்நாட்களில் ஆசிரியர்கள் ஊழியம் செய்ய முடியல, மோசேவால அந்த ஆசிரியப்பு கூடத்துக்கு போக முடியல. ஆனால் நம்மள அந்த மகிமைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மட்டுமில்ல, நம்ம விசுவாசித்தால் கர்த்தரோட மகிமை நம்மளை காண செய்வார். அது மட்டுமில்ல, பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் இந்த கால வேளை இணைக்கிறார். நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கலாம், பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம். நான் கர்த்தர் சொல்லுகிறார், பிரிந்த குடும்பங்களை நான் இணைப்பேன். பிரிந்த உடைக்கப்பட்ட குடும்பங்களை நான் மீண்டும் கட்டுவேன் என்றார். அவர் யெகோவா ஓசேனும் மீண்டும் கட்டுவார். இடிக்கப்பட்ட தாவீதின் கூடாரத்தை எவ்விதமாக கட்டுவேன், மீண்டும் கட்டுவேன் என்றாரோ முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயம் மகிமாய் இருக்கும் சொன்னாரோ அதே தேவன் நம்ம விசுவாசிக்கும் போது தேவ மகிமை நம்ம காண செய்வார். தேவஜனமே, இந்த கால வேளையில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகிமையை காண செய்வார். அது மட்டுமில்ல, அவர் நம்ம நடுவுல வெறும் மதிலால அக்கினி மதிலா இருக்கிறாரா? இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நம்ம குடும்பங்களை கர்த்தர் காக்கிறார். ரத்தத்தால மட்டுமில்ல, அக்கினி மதிலாக நம்மள இம்மற்றும் காக்கிறார், இன்னும் காக்க வல்லவராக. கண்டுபிடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், நன்றி அப்பா. பேசப்பட்ட வார்த்தைகள் நன்றி அப்பா. எங்களை ஆற்றினீரே, தேற்றினீரே, நன்றி தகப்பனே அப்பா. வெறும் மதிலாக இல்லப்பா ராஜா அப்பா, அக்கினி மதிலாக இருப்பேன் என்றே. தேங்க்யூ ஃபாதர். அப்பா, குடும்பங்கள் அப்பா நீர் மதிலாக இருந்து காக்கும்படிய செபிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் எவ்விதமாக மார்த்தால் அப்பா விசுவாசித்தால் மகிமையை காண செய்வேன் என்றே. ஓ, மகிமையை அவங்க பார்த்தாரோ அதே போல அப்பா எங்க கண்களால் ராஜா. தேங்க்யூ ஃபாதர் அப்பா. நாங்கள் வேதத்துல வாசித்திருக்கிறோம் ராஜா. கேட்டிருக்கிறோம். இனி அவ்விதமாக இல்லை, எங்க கண்கள் அந்த மகிமை காணும்படியாக குடும்பங்களை இயேசுவின் அப்பா ரத்தத்தால மறைக்கிறோம், அக்கினி மதிலால் மறைக்கிறோம். சத்துவின் திட்டங்கள் எல்லாம் அப்பா இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகுவதாக ராஜா. குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக ராஜா. அப்பா, எவ்விதமாக ஒரு பட்டணத்துக்கு மதில் பாதுகாப்பு இருக்குதோ அப்பா, உம்முடைய பிள்ளைகளோட குடும்பத்துக்கு ராஜா குடும்ப தலைவர்களை தலைவிகளை மதிலால மறைக்கப்பட செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை மதிலால மறைக்கப்பட செபிக்கிறோம் ராஜா. குடும்பங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்து இந்த நாள் முழுதுமா சமூகம் எங்களோட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்க பாட்டு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.